எனக்கு நடக்கும் கொடுமையெல்லாம் பார்த்து கொண்டு பார்த்து கொண்டு வா அமைதியாக இருக்கின்றாய் பறந்தாமா இவனிடத்திலிருந்து எனக்கு விடுதே கிடையாது ஒருமைக்கும் ஒரு எல்லை உண்டுதான் ஆனால் அதெல்லாம் செய்துவிட்டால் இப்பொழுது என்னை மன்னித்து விட்டு விடுவாயே உன்னை விட வேண்டும் என்றால் என் நெற்களஞ்ச மனத்தை நிரம்பி விட்டது. ஆனா என் கல்யாண காலியாகுது. இதோ இருக்கின்ற பாமர மக்களுக்கு நீ மடியாந்தி பிச்சை எடுக்க வேண்டும். எத்தனையோ வேலைகளை வளர்த்தாய், அதெல்லாம் தட்டாமல் செய்து முடித்தேன். ஆனால் பாமர மக்களிடத்திலே சென்று இந்த உலகாலும் தெய்வம் நான் பிச்சை எடுக்க வேண்டுமா? நீ எதை தட்டாமல் செய்கிறேன், ஆனால் என் கால் மடியாந்தி பிச்சை எடுக்க முடியாது. என் அன்பார்ந்த கிராம பொதுமக்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னவென்றால், உலகாந்த தெய்வம் ஊர் போற்றும் முத்தமி இந்த செல்லியம்மனாகப்பட்டவர் தங்களிடத்திலே மடியேந்தி பிச்சை எடுக்கின்றார். இந்த வேடமாகப்பட்டது ஒரு உணவிற்காகத்தான் இப்படி கடினமான வேடம் தரித்து ஆடுகின்றனர். ஆகையால் தங்களாலான காணிக்கை இந்த அம்மனுக்கு அளித்து தங்களுடைய பாவத்தை இந்த அம்மனுடைய பாதத்தில் விட்டு விட்டு சொல்லுமாறு இருகரம் கூப்பி உங்கள் பாதத்தை தொட்டு
மன்னன் காட்சியை கொடுத்தேன். நைனார் உமக்கு என்ன வேண்டும் என்று உழைத்தவுடன் நீங்கள் எனக்கு அடிமையாக வேண்டும் என்று உழைத்தான். அப்படி என்றால் தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும், தலைச்சம் பிள்ளையை கருவுற்றிருக்க வேண்டும், இப்பேற்பட்ட நரமணியை கொடுத்தான். நான் அடிமையாகிறேன் உழைத்தேன். ஆனால் எதற்காக கேட்டேன்? இவனோ ஒரு மனிதன் நான் கேட்கின்ற நரமணியை எங்கிருந்து கொடுக்க போகிறான் என்று ஒரு விளையாட்டு தினமாக கேட்டேன். அதுவே விபரீதமாக மாறிவிட்டது. கண்ணா கோவிந்தா அண்ணா நாராயணா வாரி வாரி கொடுத்து விட்டேன். இனி மேலும் கொடுப்பதற்கு என்ன உலகில் 9 ரதி. ரதி என்றால் அழகை குறிக்கக்கூடியது. இந்த 9 ரதிகளும் ஒன்று சேர்ந்தால் எப்படி ஈழசி போல் காட்சியளிக்குமோ அதே ஒரு உண்மையானப்பட்டது பலபலம் என்று காட்சியளிக்கின்றது. ஆகையால் தற்போது நீ என்னை ஒன்று சேர்க்க வேண்டும். நீ செய்த கொடுமைகளுக்கு நான் அமைதியாக என்ன காரணம் தெரியுமா? அந்த மந்திர பிரபு உன் கரத்தில் இருக்கின்றது. அது மட்டுமா கட்டிய வடவேற்ற நமக்காக நரமணியை கொடுத்திருக்கின்றான். ஆகையினால் தான் நீ செய்த கொடுமை அனைத்துமே நான் பொறுத்துக் கொண்டு இல்லையென்றால் இதே இடத்தில் உன் வயிற்றை கேட்டுக் கொண்டு வாரியாக எடுத்துக்கொண்டு சொல்வதற்கு என்னை விட்டுவிடு. ஏண்டி வேணா எனக்கு வவுத்து பசி சொன்னா எனக்கு சோதனை வந்து போட்டேன். இப்ப எனக்கு காம பசி வந்துடுச்சு. அதனால நீ என்ன ஒண்ணு சேர்த்தே ஆகணும். முடியாது முடியாது ஏன் முடியாது? முடியாதா? ஏன் முடியாது? முடியாது. என்னை மன்னித்து விடுகிறேன். மன்னிப்பு கேட்கின்றாய். மண்ணுலகத்திலே பாமர பெண் மக்கள் உரைப்பார்கள் 7 நாட்கள் 5 நாட்கள் 3 நாட்கள் என்று. அதுபோல் இப்பொழுது நான் மாதவிடாய் சென்று நான் தாண்டா செல்வியை தப்பா நான் நினைக்கிறேன். என்னமா சொல்றீங்க? என்னடா தப்புடா? நான் தான் செல்வியை தப்பா நான் நினைக்கிறேன். இந்த பெண்கள் எல்லாம் 7 நாட்கள் 3 நாட்கள் 5 நாட்கள் வீட்டுக்கு வெளியே போவாங்க. வீட்டுக்கு வெளியே? ஆமா. புரியலையா? விளக்கமா சொல்லுங்க. ஓ விளக்கமா சொல்லுங்க. புரியலையா? புரியலையா ஐயா? அப்படி இந்த பெண் பிள்ளை நாங்க பத்தியா? ஆமாங்க. பெண் பிள்ளைகள் கேங்கல சத்தம். பெண் பிள்ளைங்க. பெண் பிள்ளைங்க. ஆண்களுக்கு பிறப்பொன்று இறப்பொன்று. ஆண்களுக்கு பிறப்பொன்று இறப்பொன்று. ஆனா இந்த பெண்கள் எங்க தாய் குலலாம். இந்த தாய் குலலாம் 3 முறை முறை தன்னுடைய மரணத்திற்கு சென்று வருவாங்களாம்.
எப்படி ஆச்சுமா? எப்படி தெரியுமா? இந்த பெண் குழந்தைகள் தன்னுடைய தாயினுடைய கர்ப்பப்பையில இருந்து பிறகுது பாரு. ஆமா. அது ஒன்னாயி போச்சா? ஒன்னாயி போச்சுமா. கர்ப்பப்பையில இருந்து பிறப்பது நல்ல மாதிரியா பிறந்துட்டா பரவாயில்ல. அந்த பிரசவ வலி எப்படி இருக்கும்? நரக வேதனையா தான் இருக்கும். நரக வேதனையா இருக்கும். ஆமா. அது ஒன்னாச்சா? ஒண்ணு. ரெண்டாவது சொல்லுங்க. தெரியல. இந்த பெண் பிள்ளைகள் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு வந்த உடனே பெரிய மனுஷி ஆவாங்க. பெரிய மனுஷி ஆவாங்க. ஆமா. அது ஒண்ணு ஆகி போச்சா? ரெண்டாவது. மூணாவது தன்னுடைய கணவன் இருக்கின்றார்களா 10 மாதம் 300 நாட்கள் சுமந்து 10 மாதம் 300 நாட்கள் சுமந்து பெற்றெடுக்க மட்டும் போகாது. தாலி கட்டுறாங்க பத்திய காலம் தெரியுமா? கல்யாணம் ஆகுது. ஆமாங்க. அப்படி கல்யாணம் ஆகி திருமணமும் ஒரு மனம் ஆகி திருமணம் சொல்லக்கூடிய மேடையிலே மாங்கல்யமே சொல்லக்கூடிய தாலியை கட்டி அதாவது பள்ளி அறையில இன்பமாக இருந்து பள்ளி அறை இன்பமாக இருந்து இந்த குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க பாரு. ஆமா. குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க பாரு. அது ஒரு ரகம். மொத்தம் 3. இந்த 3 முறை செத்து போயிடறாங்க. பெண்கள் போயிடுறாங்க. புரியுதா? அது நரக வேதனை. ஆமாடா. அது ஏவா செல்லியாகப்பட்டவன் வீட்டுக்கு வெளியே போயிட்டு இருக்கிறான். மாதவிடாய் ஆகி போச்சு. ஆமாண்டா. நானாடா செல்லியை தப்பா நினைச்சிருக்கிறேன். அப்படி என்ன எப்ப அது ஒன்று சேருவார்? என்னோடு சேர வேண்டும். எப்பொழுது வர வேண்டும் கிடைக்கின்றையா? 7 நாள் கழித்து 8வது நாள் வா ஒரு கதையை முடிச்சிருக்கிறேன். 7 நாள் கழிச்சு 8வது நாள் வா என் கதையை முடிச்சிருக்கியா? உன்னுடைய ஆசையை தீர்த்து வைக்கிறேன். அப்படியா? அண்ணா 7 நாள் கழித்து 8வது நாள் செல்லியாகப்பட்டவள் என் பள்ளியறைக்கு வரப்போகின்றார். பள்ளியறைனா என்னது? இந்த காலத்துல சொல்றது பெட்ரூம். பெட்ரூம் தெரிஞ்சா? பள்ளியறை என்றாலும் சொன்ன பெட்ரூம். அந்த பள்ளியறைக்கு வர போகின்றார். என் பள்ளியறை எப்படி இருக்கணும்? மல்லை முல்லை மந்தாரம் பால்ஜோதமே சொல்லக்கூடிய நறுமணம் வீசக்கூடிய மலரால் அலங்கரிக்க வேண்டும். அது மட்டும் கிடையாது. அந்த கட்டில் இருக்கின்றது மல்லிப்பூ பார்த்துக்கிறியா? அந்த மல்லிப்பூ வாரி இறைத்திருக்க வேண்டும். நானும் செல்லையும் பின்னி பிணையும் பொழுது ரவா கூட வலியே இருக்க கூடாது. நான் புது மாப்பிள்ளையா வர போறேன் பையா. ஏழைகளின் சிரிப்பினிலே இறைவனையே காண்பவன், இந்து முஸ்லிம் கிறிஸ்துவரின் இதயமெல்லாம் வாழ்பவன், அகிலம் போற்று மன்னளவன், அனைவருக்கும் சொந்தவன், அன்னை இதயம் படைத்த எங்கள் அம்பேத்கர் வாழியவே, அம்பேத்கர் வாழியவே. அகிலம் போற்று மன்னளவன், அனைவருக்கும் சொந்தமவன், அன்னை இதயம் படைத்த எங்கள் அம்பேத்கர் வாழியவே, அம்பேத்கர் வாழியவே. சட்டமேதை மன்னனவன், சமுதாய சிற்பியவன், சட்டமேதை மன்னனவன், சமுதாய சிற்பியவன், தீண்டாமை ஒழித்த எங்கள் அம்பேத்கர் வாழியவே, அம்பேத்கர் வாழியவே. அகிலம் போற்று மன்னளவன், அனைவருக்கும் சொந்தமவன், அன்னை இதயம் படைத்த எங்கள் அம்பேத்கர் வாழியவே, அம்பேத்கர் வாழியவே. நாட்டுக்கென்ற போராட்டம் கண்டு வந்த தலைவனவன், நாட்டுக்கென்ற போராட்டம் கண்டு வந்த தலைவனவன், இந்திய சட்டத்தையே வகுத்த எங்கள் அண்ணளவள், வகுத்த எங்கள் அண்ணளவள், அகிலம் போற்று மண்ணளவன், அனைவருக்கும் சொந்தமவன், அன்னை இதயம் படைத்த எங்கள்
வணக்கம் வணக்கம். உலகிலே கன்னிகளாக பிறந்து 7 அக்கா தங்கைகளாக வளர்ந்து நானும் மூத்தவளாக பில்லி பூஞ்சோலை என பெயர் பெற்று வாழ்ந்து வருகின்றோம். அப்படி இருக்கும் பொழுதும் நானும் மலையாள நாடகக்கண்ணி என்ற பெயர் பிடித்து சீரம் சிறப்புடன் வாழ்ந்து வருகிறேன். அப்படி இருந்தாலும் 7 கண்ணிலே ஒரு கண்ணி. என்னுடைய பெயரோ மாயக்கண்ணி என்று பெயர் கொடுப்பார்கள். என்னுடைய பெயரோ ஆகாய கண்ணி என்று அழைப்பார்கள். அக்கா அக்கா ஒன்று குடிவிடாண்டி ஒன்றுமில்லைதானே? காலையிலிருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆமாம். இது தங்கைகளை காணவே இல்லை. தங்கை வினி தங்கை வந்து கொண்டு இருக்கின்ற அக்காவை பார்த்தீர்களா? காலையிலிருந்து எழுந்து பார்த்தேன் செல்லியக்காவை காணோம். எங்கதான் போயிருப்பாங்க? நானும் தூங்கி எழுந்ததுல இருந்து அவங்களதான் தேடிட்டு வரேன். கிடைக்கவே இல்லை. நீங்க மட்டும் தான் என் கண்ணுக்கு தெரியுறீங்க. இந்த மலர்வனத்துல இருந்தா அடுத்த மலர்வனத்துல இருப்பாங்க. ஆடி பாடி சந்தோஷமாக சொல்லலாம். அப்படியா நீ? இத பழனி மலர்வனத்தை எவ்வளவு அழகாக இருக்கிறது. இந்த நீரோடை குளித்து விட்டு இந்த மலர்ச்சோலை ஆடி பாடி கொண்டு ஆனால் என் உடல் பிறந்த தங்கைகள் மட்டும் மறுவனத்திலே ஆனந்தமாக ஆடி பாடி செய்கிறா. விட மாட்டேன், விடவே மாட்டேன். என் தேகமெல்லாம் எப்படி கருத்திருக்கின்றதோ அதே போல் உங்கள் உடலும் கருக்க வேண்டும். என் முகமெல்லாம் எப்படி வாடி இருக்கின்றதோ அதே போல் நீங்கள் கூந்தலை சூடக்கூடிய மரணப்பட்டது வாடி போக வேண்டும். உங்கள் ஆலய விளக்கு அடைய வேண்டும். உங்கள் முகமெல்லாம் கருக்க வேண்டும். பார்த்து விட்டோம். தங்கியே காடவே கிடையாது. அடுத்தவள் புறப்பட்டு ஓடி இந்த வனத்திற்கு வந்து விட்டோம். இங்குதான் இருக்கின்றார், பார்த்தீர்களா? ஏண்டி இந்த வனத்துல இல்லையே தங்கை தோவது கடி எங்க சென்னீங்க? இதான் எங்க போன ஆளை காணோம்.
அக்கா நேற்று எதிரே சென்ற அனைத்து பாரதிய பறித்தோம். அப்படி இருக்கும்போது அது ஒரு தெரியுது பசுவை நந்தவன அந்த மரத்தில் சென்று நான் அங்கேயே தங்கி விட்டேன். அப்படியா எப்பவுமே ஒன்னாதான் இருப்போம். தனியா போயிட்டு தேடி தேடி வந்து விட்டார். அக்காவை இதுவரை காணவே கிடையாது. அக்காவை தேடி செல்ல வேண்டும் அல்லவா? ஏழு பேர்கள் ஒன்றாக போக வேண்டும் அல்லவா? அக்கா இதை வளர்த்து பார்க்கும் போது மனதில் ஆசை இருந்தது. அக்கா 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 எப்படி போகிறதா மலரானது வாடி விட்டதுக்கா? வாடி விட்டது. உண்மைதான் அக்கா முகமாகப்பட்டதோ வாடி முத்து போட்டு விட்டது. அப்படியா? அக்கா என்னுடைய ஆலயங்களை கணிந்து விட்டதற்கா? சொல்லுமா. ஏண்டி இதற்கு காரணம் என்ன புரியவில்லை. யார் அக்கா தங்க 7 பேர் இல்லவா? மலவரத்தை ஆடிபாடி கொண்டு வருவது அக்கா முதல் இந்த மலவரத்தை ஆடிபாடி கொண்டு வரும் வேலையில் நமக்கு இப்படி ஒரு ஆபத்து நேர்ந்து விட்டது. இதற்கு என்ன காரணம் என்று மட்டுமே புரியவில்லை. ஏண்டி இதற்கு மார்க்கம் தெரிய வேண்டும் என்றால் யாரை பார்க்க வேண்டும்? அண்ணனை பார்க்கணும். மாதவ தோள்கள் போற்றே கோலமாய் மணிகள் பூண்டு கோகுல மாத சூழ நான் ஞானத்தை உணர்ந்த கண்ணை நற்சபை வருகின்றேனே நற்சபை வருகின்றேனே
இந்த வைகுந்தத்திலே பார்க்கடல் வாசன் பன்னக சயனன் லட்சுமி சமேதரன் என்று சொல்லக்கூடிய பல்வேறு நாமதேயத்தை கொண்டு சீரம் சிறப்போடு இந்த பார்க்கடலிலே பண்ணி கொண்டிருந்தாலும் ஒரு நேரத்திலே தசம் என்று சொல்லக்கூடிய 10 அவதாரங்களை எடுத்து 10 அவதாரங்களை எதற்காக எடுத்து இந்த உலகத்திலே அதர்மம் தலைவிரித்து ஆடுகின்றது, தர்மம் நிலைக்கவில்லை ஆகையால் என்ற காரணத்திற்காக அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்ற காரணத்திற்காக இந்த அவதாரங்களை எடுத்து முதல் அவதாரம் எதற்காக எடுத்து சோமமா சூழ்நிலை அழிப்பதற்காக மச்சம் என்று சொல்லக்கூடிய தேல்கண்டை அவதாரம் எடுத்து சோமமா சூழ்நிலை அழித்து வேத புத்தகத்தை மீட்டெடுத்தேன். இரண்டாவது அவதாரமாக கூர்மம் என்று சொல்லக்கூடிய ஆமை அவதாரம் எடுத்து எதற்காக தேவர்களுக்கு அமிர்தம் கிடைக்க வேண்டும், அப்படி அமிர்தம் கிடைத்து விட்டால் மட்டுமே தேவர்கள் இன்பமாக வாழ வேண்டும் என்ற காரணத்திற்காக கூர்மம் என்று சொல்லக்கூடிய ஆமை அவதாரம் எடுத்து தேவர்களுக்கு அமிர்தம் கிடைக்கும்படி வழிவகை செய்தேன். மூன்றாவது அவதாரமாக பராகம் என்று சொல்லக்கூடிய பெண்பற்றி அவதாரம் எடுத்தேன். எதற்காக இரணியன் என்று சொல்லக்கூடிய 2 அரசர்கள் வாழ்ந்து வந்தார்கள், அவர்களை அழிப்பதற்காக மூன்றாவது அவதாரமாக பராகம் என்று சொல்லக்கூடிய வெண்பன்றி அவதாரம் எடுத்து நான்காவது அவதாரமாக நரசிம்ம அவதாரம் எடுத்து எதற்காக தன்னுடைய தம்பியை கொன்றுவிட்டான் வைகுண்டவாசன் படிக்கு பழி தீர்க்க வேண்டும் என்று என்னை கொல்ல வேண்டும் என்று கங்கணம் கட்டினான், அப்படி அவனை அழிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக நரசிம்மமாக உருமாறி இரணினை அழித்து இதுவே 4வது அவதாரத்தின் நோக்கமாகும். 5வது அவதாரமாக வாமன அவதாரம் எடுத்து உள்ள பிராமண அவதாரம் ஆணவத்தோடு ஆட்சி செய்தான் மாபலி. ஒருவன் ஆணவத்தை அடக்க வேண்டும் என்றால் சிறிய புள்ளனாக செல்ல வேண்டும் என்று வாமன அவதாரம் எடுத்தேன். பிராமணனாக சென்று அவன் ஆணவத்தை அழித்தது மட்டும் கிடையாது, அவனை அகல விதல பாதாள சிறைக்கு செல்லும்படி அவனையும் அழித்துவிட்டு 5வது அவதாரத்தின் நோக்கத்தை முடித்தேன். 6வது அவதாரமாக பரசுராம அவதாரம் எடுத்தேன். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, தாயின் சிறந்ததோர் கோவிலும் இல்லை என்ற மந்திரத்தை நான் உபசரித்ததால் ராமனாக பிறந்த நான் சிவன் கொடுத்த பரசு என்று சொல்லக்கூடிய ஆயுதத்தால் பரசுராமனாக வலம் வந்தேன். தாயின் சிரத்தை கொழுதேன். படவேடு என்று சொல்லக்கூடிய சேத்திரம் உருவாவதற்கு நானே வழிவகை செய்தேன். இதுவே 6வது அவதாரத்தின் நோக்கமாகும். 7வது அவதாரமாக ராம அவதாரம் எடுத்தேன். போன பிறவியிலே தாயாகப்பட்டவள் கற்பிணிலை தவறிவிட்டதால் தாயின் சிரத்தை அறுத்தோம். இந்த பிறவிலே ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ வேண்டும், பாமர மக்கள் இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக ராமனாக அவதாரம் எடுத்து சீதையை மணமுடித்து 7வது அவதாரத்தை முடித்தேன். 8வது அவதாரமாக கண்ணன் அவதாரம் எடுத்தேன். எதற்காக போன பிறவியிலே எனக்கு அனைத்து பணிவிடை வேலையும் செய்தது தம்பி லட்சுமணன். அவனுக்கு அப்பே ஒப்புதல் கொடுத்தேன் என்னவென்று, அடுத்த பிறவியில் நீ எனக்கு அண்ணனாகவும் நான் உனக்கு தம்பியாகவும் பிறக்க வேண்டும் என்று. பலராம அவதாரமும் அதான், கண்ண அவதாரமும் அதான். அப்படி எனக்கு அண்ணனாக பிறந்தது யார் தெரியுமா? ஆதிசேடன் என்று சொல்லக்கூடிய பாம்பு. 9வது அவதாரமாக கிருஷ்ண அவதாரம். 18 நாள் பாரத போர் தூங்க வேண்டும், பாண்டவர்களுக்கு உரிய பங்கு கிடைக்க வேண்டும். அந்த காரணத்திற்காக கௌரவர்கள் கூட்டத்தை மடித்து பாண்டவர்களுக்கு உரிய பங்கினை பெற்றுக் கொடுத்தேன். 9வது அவதாரம் நோக்கம். 10வது அவதாரமும் கல்கி என்று சொல்லக்கூடிய கல்கி அவதாரம். எதற்காக? எங்கெங்கெல்லாம் அதர்மம் மிகவும் தலைவிரித்தாடுகின்றதோ அதர்மத்தை அழிக்க வேண்டும் என்றால் கல்கி என்று சொல்லக்கூடிய அந்த அவதாரம் எடுத்தேன். எப்படி 10 அவதாரம் எடுத்து ரசம் என்று சொல்லக்கூடிய 10 அவதாரம் இந்த உலகத்தை நான் வலம் வருகின்றேன். அப்படி வலம் வந்தாலும் இந்த தினத்தில் இந்த வைகுந்தமே அதிரப்படி சத்தம் கேட்கிறது.
என் குறையை பார்த்தாயா நந்தவனத்திலே ஆடி பாடிக்கொண்டிருக்கோம் அண்ணா. ஆடி பாடிக்கொண்டிருக்கும் பொழுது அண்ணா இந்த தலையே வைத்த பூவாகப்பட்டது ஆடி விட்டது அண்ணா. ஐயோ அம்மா என் நெற்றியில் வைத்த பூவோ கலங்கி விட்டது அண்ணா அண்ணா என் முகத்துல முத்து போட்டு விடுது அண்ணா. அண்ணா என் ஆலய விளக்கு அணிந்து விட்டது அண்ணா. ஆலய விளக்கு அடைந்து விட்டது. உண்மையா? இதெல்லாம் எதற்காக நடந்தது தெரியுமா? எதற்காக? அக்கா, நீங்களும் அக்கா தங்கை 7 பேர் 6 பேர் நந்தவனத்திலே ஆடி பாடி விளையாடி கொண்டிருக்கிறீர்கள். மீதம் இருப்பவள் யார்? எங்க அக்கா தெரியுதா? அக்கா செல்லியை நீங்கள் மறந்து விட்டீர்கள். உண்மைதான். உங்களுடைய அக்கா இப்ப எங்க இருக்கிறார் தெரியுமா? எங்கே இருக்கிறாள்? ஒரு பெண்ணாக பிறந்தவள் ஒருவர் இடத்தில் எதை கேட்க வேண்டும், ஒருவருக்கு என்ன வாக்கு கொடுக்க வேண்டும், நம்மால் என்ன முடிகிறதோ அதைத்தான் அடுத்தவர்களுக்கு வாரி கொடுக்க வேண்டும். கேட்கறது எல்லாமே அளவு கடந்து கேட்டு விடக்கூடாது. கேட்க கூடாத பலியை கேட்டால் இப்போது துன்பத்தில் மாட்டிக்கொண்டிருக்கின்றார். நாம் மட்டும் துன்பத்தில் இருக்கின்றோம். தன்னுடைய தங்கைகள் இப்படி நந்தவனத்தில் ஆடி பாடி விளையாடி கொண்டு இருக்கிறார்களே, அப்படி என்று அவர்களுக்கு சாபத்தை கொடுக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக அக்கா செல்லி கொடுத்த சாபம் தான் உங்க ஆலய விளக்கு, உன்னுடைய கூந்தலில் இருக்கக்கூடிய முடி, உன் போற பல்லு. அண்ணா மார்க முடித்து விட்டீர்கள் அல்லவா? கண்ணீரும் கடலானி கண்ணீரும் கடலானே பாஸ்வாமி. கண்ணீரும் கடலானே பாஸ்வாமி. என் கதை கேட்டு என கருதாய் என்ற சுவாமி. என் வாழ்க்கை சோழகிலே புயல் வந்தது. நிலை வந்தது. கண்ணீரும் கடலானே பாஸ்வாமி. மங்கள மேளங்கை முழங்கிடுமா, மணவரகி வாட்டி நிலைக்கிடுமா. பச்சக பாமுடி தஜை தந்தது. மறுமையிலே எனக்கு துயர் வந்தது. கண்ணீரும் கடலானே பாஸ்வாமி. என் கதை கேட்டு என கருதாய் என்ற சுவாமி. நேற்றிலிருந்து கோவிந்தா என்று குரல் கொடுத்தாலும் ஓடி வந்து குறைகளை தீர்ப்பாய் அண்ணா. எவ்வளவோ அவதாரங்களை எடுத்தாய் தர்மத்தை நிலையாட அதர்மத்தை அழிப்பதற்காக. இப்படிப்பட்ட தங்கைகளாகப்பட்டவர்கள் ஓடி வந்து காலபாதத்தை வணங்கி கொண்டு அழுது கொண்டு இருக்கின்றோம் அண்ணா. என் உடல் பிறந்த அக்காவே இப்படிப்பட்ட சாபத்தை கொடுத்து விட்டால் சாப விமோசனம் வேண்டும் என்றால் நாங்கள் இப்பொழுது என்னதான் செய்ய வேண்டும்? உடன் பிறந்த அக்கா சாபத்தை கொடுத்து விட்டாள் என்று உங்களுக்கு துன்பமாக இருக்கின்றது. இந்த துன்பம் ஒரு நேரத்தில் இன்பமாக மாறும். நான் எதற்காக சொல்கிறேன் தெரியுமா? ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால் அந்த பெண் எப்படி இருக்க வேண்டும் என்று
நான் ஆயர்பாடியிலே விளையாடி கொண்டிருக்கும் பொழுது 2 பெண்களுக்கு நான் அறிவுரை எப்படி சொன்னேன் தெரியுமா? ஆயர்பாடியிலே நான் விளையாடி கொண்டிருப்பேன். அனுதினமும் நான் உண்ணக்கூடியது பால், மோர், வெண்ணெய் இதை உணவு திருடி தின்னிருக்கின்றேன். அப்படி திருடி சென்று தின்னுகின்ற வேலையிலே ஒரு இரு அருங்கைத்தி பெண்கள். அருங்கைத்தி பெண்கள் என்றால் யார் தெரியுமா? கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் அருங்கைத்தி பெண்கள். அதாவது தாலி அறுபட்ட பெண்கள் சொல்லக்கூடாது. ஆகையால் அருங்கைத்தி பெண்கள். நான் அனைத்து வீட்டிலும் வெண்ணெய் மோர திருடி தின்னுவேன். ஆனா அந்த பெண்கள் வீட்டில் மட்டும் சொல்ல மாட்டேன். ஏன்னு கேளு, பாவம் வாழ்வாதாரம் அவங்களுக்கு அதான். ஏன்னா கணவன் கிடையாது. கணவன் இருந்தால் அவன் சம்பாதித்து ஊதியத்தை கொடுப்பான். அதை வைத்து அவள் பிழைப்பை நடத்தி கொடுப்பான். ஆனால் அவர்கள் அந்த பால் மோரை வித்தாதான் அவர்களுக்கு பொழப்பு. அப்படி பெண்கள் எல்லாம் குழாயின் அடிவாரத்தில் பேசுறாங்க. என் வீட்டுல கண்ணன் வந்தா திருட்டு துண்டான், என் வீட்லயும் துண்டாங்க. இந்த 2 பொம்பளை என்ன சொல்றாங்க? என் வீட்டுல கை வைப்பானா கண்ணன், அவன் கை வச்சா நான் சும்மா விடுவனா? ஆடவத்தோடு பேசுகிறாங்க. என்னடா இது? கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் வாழ்வாதாரம் அவங்களுக்கு அதான். நம்ம அந்த வீட்டுல கை வைக்க கூடாதுன்னு பார்த்தா நம்மளே இவ்வளவு கேவலமாக பேசுகிறோம். அதனால நான் என்ன பண்ணேன்? அன்று இரவு அவங்க குடிசைக்கு போனேன். ஆமா, அவர்கள் குடியலுக்கு சென்று வெண்ணையை திருடி தின்னுட்டு வெண்ணைய மாமியா பேசினா பாரு, மாமியா வாயில தடவிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு உடனே காலையில வெண்ணெய் மோர் விக்கணும்னு ஏந்து போறாங்க. போலான்னு பார்த்தா உரியில வெண்ணெய் இல்லை. ஏந்து மருமாவை கேக்குறா, மாமியார வெண்ணெய் நைட்டு கட்டி வச்சிருந்தா எங்க காணனு? அதுக்கு எனக்கு நாடி தெரியும், தூங்கிருந்தவன் நான் இப்பதான் ஏந்துக்கிறேன் அப்படின்னு மாமியார் சொல்றான். அதை கேட்ட உடனே, மாமியா நீ துண்ணல நீ சொல்ற, ஆனா அவன் முதலே காட்டி கொடுக்குது அப்படின்னு மாமியாவை புடிச்சுக்கின்னு மருமாவை திட்டு தள்ளிட்டா. அப்படியா? மறுநாளும் போனேன். மறுநாளும் சென்று மீண்டும் எண்ணெயை திருடி தின்னுட்டு முதல்ல யாரு வாயில தரவன? மாமியா வாயில. அடுத்து மருமக வாயில தடவி. அப்படி மருமக வாயில தடவிட்டு உடனே மாமியாயே வந்தான். ஏன்னா மரவனை தவ விக்கணுமாச்சு. அவ என்ன பண்றான்? பேகலான்னு சொல்லிட்டு பாக்குறான். பாக்குறான், வெண்ணெய் இல்ல. மாமியா போய் மருமாவட்ட கேக்குறான், மருமாவத நேத்து தான் வெண்ணைய காணும், நீ எங்கம்மா போச்சுன்னு கேட்ட உடனே எனக்கு நான் தெரியும் அப்படின்னு மருமாவை முறிக்கின்னு காட்டுறா. ஏண்டி நேத்து நான் துணிட்டு என்கிட்ட சண்டை வாங்கிட்டு நீ துணிட்டியா அப்படின்னு 2 பேரும் முடிய புடிச்சுன்னு அடிச்சுக்கணும். ஒரே கொஞ்சம் குழப்பமா குடும்பத்துல இருக்குது. அப்புறமேட்டுதான் அவங்க நாணத்துல அறிஞ்சாங்க, இந்த சேட்டையெல்லாம் செய்யறானா ஒருத்தந்தான். யாரு சேட்டையெல்லாம் செய்யறானோ ஒருத்தந்தான், அது கண்ணனா தான் இருக்கும் அப்படின்னு ஒழியாது என் பாதத்துல வீழ்ந்தாங்க. வீழ்ந்தவங்களுக்கு நான் சொன்னேன், நீங்களும் அருங்கைத்தி பெண்கள், அதனால நான் உங்க வீட்டுல கை வைக்கல. இதனால இந்த கண்ணனையே நீ கேவலமா பேசலாமா? அதனால ஒரு பெண்மகளாக பிறந்து விட்டால் நம் குடும்பத்தில் கிடைப்பதை வைத்து பிழைப்பை நடத்தி கொள்ளணும். ஆடம்பர வாழ்க்கை என்னைக்கும் ஆசைப்படக்கூடாது. உனக்குதாம்மா, ஆடம்பர வாழ்க்கை என்னைக்கும் ஆசைப்படக்கூடாது. அண்ணன் சொல்ற பேச்சு கேளு, என்னைக்கும் நல்லா இருப்ப. உன்னுடைய வாழ்க்கை இன்பமாக மாற வேண்டும். இதை மாற்றுவது என்னுடைய கடமை. இப்போது இன்பமாக தான் இருக்கின்றது, மாற்றவே தேவை. அக்கா செல்லியை பார்த்தால் இதை வைக்கிறேன்.
ராகவனி ரமணா ரகுநாதா பார்க்கடல் வாசா ஜானகி நேசா வாடிவிட்டு வரப்பா கண்ணிலிருந்து பார்க்க மாட்டாயா? தங்கா கண் திறந்து பார்த்துட்டேன். இது என்ன ஒரே அலமோல் தடகுறா? என்ன மாச்சு உனக்கு? அண்ணா, நல்லா தானே உனக்கு மைத்துன சிவன் நல்லா தானே கை பிடிச்சி கொடுத்தா. இது என்ன அலங்கோலாம்? ஏமா என் மைத்துன எங்க நீ மட்டும் தனியா வந்துக்கிறா? நாரதர் தான் உதாரணமாக சொல்வார்கள். பிள்ளையும் கிள்பவன் தொட்டியும் மாற்றுபவன். அவன் என் பேரன் தானே. நீ அதுதான் செய்து கொண்டிருக்கிறாய். நானு எனக்கு நடந்த கொடுமை உனக்கு எதுவுமே தெரியாது. ஏமா எனக்கு எப்படிமா தெரியும்? நான் பார்க்கடல என் பொண்டாட்டி லட்சுமி கூட நான் பள்ளி கொண்டுக்கிறேன். உன் வீட்டுல நான் நடக்குது எனக்கு என்ன தெரியும்? அண்ணா, ஒரு பாமர மனிதத்தில் கேட்கக்கூடாத பலியை கேட்டு அவன் கொடுப்பானா கொடுக்க மாட்டான் என்று ஒரு விளையாட்டுத்தனமாக கேட்டது. கட்டிய மனைவி என்று பராமல் நரபலியை கொடுத்து விட்டு என்னை சாட்டை கொண்டு வேட்டியாடி என்னை எத்தனையோ துன்பத்திலாடி எப்ப பாரு ரத்த வெறி எங்கேயாவது அவனுக்கு மரத்தை குத்துறது, அப்புறம் மறுபடியும் மாட்டிக்கின்னு முழிக்கிறது. அண்ணாவா கண்ணாவா குப்பை மூட்டில இருந்தாலும் நீ வருவனா இந்த கண்ணை குப்பை மூட்டலாமா போறான். குப்பை மேட்டில் இருந்தாலும் கூப்பிட்டா வருவேனா நீ ஆய்வுற. தங்கை துன்பத்தில் இருந்தால் என்னமா அழைத்து சரிம்மா கேட்க வேண்டும். சரிம்மா அண்ணா, விளையாட்டா நரபலி கேட்டா அது விபரீதமாக மாறிவிட்டது. அண்ணா, அவன் செய்த கொடுமைகள் தாங்க முடியாமல் கடைசியா இடத்தில் என்ன கேட்டான் தெரியுமா? என்னம்மா கேட்டா? என்னை சேர வேண்டும். உன்னை சேர வேண்டும் என்று கேட்டான். பலியை கேட்டது நீ, சேர வேண்டும் என்று கேட்டது அவன். சரி, இதுல உன் தங்கச்சிங்க என்ன பாவம் பண்ணாங்க? அவங்களுக்கு ஏன் சாபத்தை கொடுத்த? உடன் பிறந்த அக்கா என்ன துன்பத்தில் இருக்கிறான் சற்று சிந்தித்து பார்க்காமல் மறுமணத்திலே ஆனந்தமாக ஆடி பாடி சென்றார்கள். பிறந்தது கோபம், நான் தான் கொடுத்தேன் அவருக்கு சாபம். அவர்களை பற்றி இங்கு பேச வேண்டாம். தங்கா, பெரியவர்கள் தவறு சிறியவர்கள் தவறு செய்தால் யார் மன்னிப்பது? ஒரு வீட்டில் ஒரு பிள்ளையாக பிறந்தது, தாய் தகப்பன ஏசி பேசி ஒரு சில பிள்ளைங்க போய்க்கும். அந்த பிள்ளைய நல்ல வழிக்கு கொண்டு வரது யாரு? அப்பா அம்மா கடமை தானே. அந்த புள்ள தப்பா பேசிட்டு அந்த பிள்ளைய தூக்கி வெளியா போட்டுருவான். இல்ல நல்லா பேசிட்டு சொன்ன அந்த பிள்ளைய உள்ளே வச்சுக்குவான். எந்த பிள்ளையா இருந்தாலும் எப்படி துன்பத்தை மாற்றா ஜாலியாவே வச்சுடுவான். மாத்துனா உங்க தங்கச்சிக்காம நீ சாபத்தை கொடுத்த? தங்கா வாங்கம்மா. அக்கா உனக்கு மூத்தவனாக பிறந்தவள். ஆனால் நான் துன்பத்தில் இருக்கும்போது இன்பமாக இருந்தது கோபம் கொடுத்து விட்டேன் சாபம். இருந்தாலும் இந்த சாபம் மாற்றி அமைக்க வேண்டுமானால் அண்ணன் கொடுத்த பிரகாரம் வழி கேட்டு அவரை அழித்து ஒரு நல்ல பொம்பளை. தங்கா, அவனை அழிக்க வேண்டும். உண்மைதானே? அவனை அழிக்க வேண்டும். நீ இந்த துன்பத்தில் இருந்து இன்பமாக வாழ வேண்டும். தங்கா, நீ அவனுக்கு அடிமை கிடையாது. அவன் கரத்தில் இருக்கின்றதே மந்திர பிரம்பு. அந்த மந்திர பிரம்புக்கு தான் நீ அடிமை. அண்ணா, அந்த மந்திர பிரம்பு தான் அவன் கரத்தில் இருக்கின்றது. அவன் கரத்தில் வைத்துக் கொண்டுதான் அத்தனை துன்பங்களும் படுத்தினான். அவன் கரத்தில் இருந்து மந்திர பிரம்பை எப்படி எல்லாம் சென்று வருவது? அந்த மந்திர பிரம்பை எடுத்து வருவது என்னுடைய கடமை. என்னுடைய வாகனமாக விளங்கக்கூடிய கருட பகவானை அழித்தால் கருடன் எடுத்து வருவான். நீ கவலைப்படாத. அண்ணா, முடியுமா? எடுத்து வர முடியும். அண்ணா, சீக்கிரமாக அவனுக்கு விடுதலை கொடுக்க வேண்டாம். இப்பவே புறப்படுக வேண்டாம்.
ஒன்று செல்லலாம் என்று சென்றால் என் மீது துர்நாற்றம் வீசுகின்றது. இப்படி போனா ஒரு பொட்டச்சி கிட்ட சேப்பாளா? அதனால அதோ தருகின்ற நீரோடையில் சென்று நீராடி விட்டு வருகின்றேன். நான் வரும் வரையிலும் இந்த மந்திர பிரம்பை இந்த வட்ட பாலன் மீது வைத்து விட்டு செல்கின்றேன். மந்திர போல தான் எல்லாமே உன்னை ஆட்டி பார்த்தது. அண்ணா இனிமேல் இந்த மந்திர பிரம்பியன் கரத்தை விட்டு அகலவே அகலாது, அகலவே விடாது. அண்ணா இப்ப சொல்லுவேண்டா, அவனை அழிப்பதற்கான மார்க்கத்தை இப்போது உரைக்கின்றேன். என்ன தெரியுமா? 7 நாள் கழித்து 8வது நாள் உன்னை சேர வருவேன் என்று நிச்சயம் வருவேன் என்று உன்னிடத்தில் உரைத்தான் அல்லவா? அப்படி 7 நாள் கழித்து 8வது நாள் உன்னை சேர வேண்டும் ஓடி வருவான். அப்படி அவன் வருகின்ற வேலையிலே ஆலயத்தின் கருவறையிலே நீ அமர்ந்து கொண்டிருக்க வேண்டும். உன்னுடைய தங்கைகள் ஆலயத்தின் வாயற்படியிலே அமர்ந்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி அவன் உன்னை சேர வேண்டும் என்று உள்ளே முற்படுகின்ற பொழுது அவனை மாறுகால் மார்கை வாங்க வேண்டும். அவன் உடலை கீழ் திசையாகவும் மேல் திசையாகவும் வீசி எறிந்து விட்டால் அப்போதே அவன் மாண்டு மடிந்து விடுவான். உன்னுடைய வாழ்க்கை இன்பமாக மாறிவிடும். உன்னுடைய கணவன் ஈசனின் இடமாகத்தில் நீ சென்று விடுவாய். அவனை அடித்து விட்டு உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். நான் மார்கடலில் போறோமா? அண்ணா சந்திக்கிறேன். ஓடி வருவான் சேர வேண்டும் என்று ஆலயத்தின் உள்ளே கருவறையை நான் அமர்கின்றேன். அவன் உள்ளே வரும் சமயத்தில் அவன் கரங்களையும் கால்களையும் பிடித்து கிழித்து போட வேண்டும். புறப்படுங்கள். சரி மந்திர போல போனா போட்டோம். மந்திர போல தொலைஞ்சு போன விஷயம் எனக்கு மட்டும்தான் தெரியும், செல்லிக்கு தெரியாது. தற்போது செல்லியை ஒன்று சேர்ந்து விட்டு பிறகு வந்து மந்திர போல சொல்கின்றேன். ஆலயத்தின் கனவை அடையுங்கள், பத்திரமாக காவலாக புரிகின்றோம். சின்ன சின்ன கனவை அடையுங்கள். காமம் அதிகமாகி விட்டது. வந்து படுத்து என் காம பசி தெரியும் பாவுனியா அழகே பிரம்மனிட படுக்கே போயிட்டே அழகே பிரம்மனிட படுக்கே போயிட்டே அழகே பிரம்மனிட படுக்கே போயிட்டே அழகே
இருக்கின்றேன். கதவை திறந்து என்னை கட்டியனை. நைனா, வந்து விட்டாயா? உனக்காக ஆலயத்தின் உள்ளே காத்து கொண்டிருக்கிறேன். அப்படியா? உள்ளே வாழைனா எப்படி வரனா? வாழைனா எப்படியா? காத்திராடி கோட்டையிலே கதவுகள் இல்லை. காவல் காக்க இங்கே ஒருவரும் இல்லை. உலகத்துல 5 தங்கச்சி வச்சுக்கலாம் நல்லா தான் பாக்குறான். தங்கச்சி அண்ணா, நீங்கள் விரைத்த பிரகாரமே அவனை அடித்து விட்டோம் அண்ணா. அடித்து விட்டாயா? உண்மைதான் அண்ணா. நான் கூறிய பிரகாரம் அண்ணா இத பார்த்தாயா? நான் கூறிய பிரகாரம் அவனை அழைத்தாய் அல்லவா? அவன் உடலை இரு பிளவாக பிளந்து மேல் திசையாகவும் கீழ் திசையாகவும் வீசினாய் அல்லவா? இன்று முதல் அந்த இடத்திற்கு மேலே வீசியது மேல்சேரி என்றும் கீழே வீசியது கீழ்ச்சேரி என்றும் பேர் விளங்கட்டும். இது நாள் வரைக்கும் இந்த இடமாகப்பட்டது முச்சந்தி என இருந்தது. இந்த முச்சந்தி என பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது. இந்த ஊருக்கு இப்ப நிலைமை தெரியுமா? முட்டத்தூர். இந்த முட்டத்தூரிலே நீ செல்லியம்மனாக அவதாரம் எடுத்தாய் அல்லவா? செல்லியம்மனாக அவதாரம் எடுத்து வருகின்ற பாமர மக்களுக்கு காட்சியினை கொடுக்க வேண்டும். கொடுத்தேன் வரம். எனக்கு ஒரு வேண்டுகோள் அண்ணா, என்ன தெரியுமா? எனக்கென்று ஒரு ஆலயம் அமைக்க வேண்டுமானால் இந்த முட்டத்தூரிலே ஏரி கோடியில் ஆலயத்தை அமைத்து என் ஆலயத்திற்கு முன்பதாக இதோ இறந்தாடு இந்த சந்திரசேகர் கைதான் அவருடைய உருவச்சிலை முன்பதாக அமைக்க வேண்டும். வரும் பக்தர்கள் ஒரு தெய்வமே இப்படியெல்லாம் பலியை கேட்டுவிட்டு ஒரு மனிதத்திலே மாட்டி தவித்தார் என்று இதை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். வரும் பக்தர்கள் அவனை வணங்கிய பிறகுதான் வந்து என்னை வணங்க வேண்டும் அண்ணா. அப்பேற்பட்ட வரத்தையும் கொடுத்தேன், பெற்றுக்கொள். போட்டுக்கொண்டா பேரன்பு கொண்ட நாடக கலை ரசிகர்களே, இந்த பொன்னூர் கிராமத்திலே காணும் உங்களை முன்னிட்டு திருவிழாவை பெருவிழாக செய்து விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் செஞ்சிக்கோட்டை இளைஞர்கள் இணைந்து நடிக்கும் இளைஞர் நாடக மன்றத்திற்கு எங்களுக்கு ஓர் வாய்ப்பு கொடுத்து அறுசுவை உணவளித்த அனைத்து அன்பார்ந்த உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. அது மட்டும் முடியாது, காலை தரிசனம், கடவுள் தரிசனம், கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று வைப்பார். நம் இதுவரை எத்தனையோ செய்த தவறுகள் அனைத்தும் இந்த மேடையோடு தொலைந்து போகட்டும். குடும்பத்தை அணுகக்கூடாது. பில்லி சூனியம் யாவல் எதுவாக இருந்தாலும் அம்மன் பாதத்தை சேர வேண்டும் என்று மனதார நினைத்து கையில் கிடைத்த காணிக்கை அம்மனுக்கிட்டு அம்மனோரில் வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். வரமளித்து உலகமெல்லாம் வாழ வைக்க வந்தவளே, கரம் குவித்து வேண்டுகின்றோம் காத்திடுவாய் கருமாரி, காத்திடுவாய் கருமாரி. மாரியம்மா மாரியம்மா எங்கள் மாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா. மாரியம்மா எங்கள்
உன்னை வணங்குகின்றேன்